ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளில், இந்த விசேஷித்த நேரத்தில், இந்த புதிய துவக்கத்தில் தேவன் நம்மை ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, நம்முடைய விசுவாசம். நம்ம யோசிக்கலாம், தினமும் நான் ஜெபம் பண்ணுறேன், தினமும் நான் வேதம் வாசிப்பேன், ஆனாலும் கர்த்தர் எனக்கு இவைகளை செய்யலையே, இப்படி ஒரு மேன்மை எனக்கு இன்னும் வரலையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரலைன்னு சொல்லி நாம் சில வேளை சிந்தித்து சற்று விலகி போகிறதா இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு தேவன் நினைப்பூட்டுறது என்ன அப்படின்னா, என்னுடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் அங்கே கர்த்தர் கனம் பண்ணுகிற ஒன்று. இன்றைக்கும் அவர் நினைப்பூட்டுறது என்ன அப்படின்னா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பாவங்களை மாற்றும், பாவங்களை மன்னிக்கும். ஒருவேளை இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு ஜெபத்தில் கேட்கும் பொழுது, ஏசப்பா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த வேலையை தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தில் இந்த பிரச்சனைகளை மாற்றுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவைகளை கேட்டு அதற்கு பதில் செய்வார். நம்முடைய வாழ்விலே நாம் விசுவாசிக்கிறவர்களாக ஜெபம் பண்ணும் பொழுது, ஏதோ கடைமுறைகளில், ஏதோ நேர போக்குகளில் கர்த்தருடைய மகத்துவங்களையும் மகிமையையும் உணர்ந்தவர்களாய், அதை விசுவாசிக்கிறவர்களாய் என்னுடைய பரம தகப்பனிடத்தில் நான் கேட்கிறேன், என்னுடைய பரம தகப்பன் எனக்கு தருவார் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அதை கேட்டு நமக்கு பதில் செய்வேன் என்று நினைப்பூட்டுகிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், எந்த தேவைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், விசுவாசத்தோடு ஜெபம் செய்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதை, கர்த்தர் நமக்கு தரப்போகிறதை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.